பையன் கல்யாண தேதி நிப்பாட்டிட்டானே ரெடி பண்றது. நானும் முதல்ல அதுதாங்க யோசிச்சேன். ஆனா அவன் கல்யாணத்தை நிப்பாட்ட மாட்டான். எப்படி சொல்ற? நான் சொன்ன வார்த்தையை மீறி அவன் அந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண மாட்டான். அப்படி என்ன தாண்டி வார்த்தை சொன்ன? இந்த கல்யாணம் நின்றுச்சு நான் சங்கீதாவை கொன்று வேண்டிருக்காங்க, அதனால கண்டிப்பா நிறுத்த மாட்டான். கொல்ல போறி அவள? கல்யாணம் மட்டும் நின்றுச்சு உண்மையாலுமே அவளை கொல்றதான். என்னடி லவ் பண்ணதுக்காக இப்படி பண்ற? எனக்கு சுத்தமா லவ் பிடிக்காது. அந்த பொண்ணை கொன்னாலும் யாரும் வந்து கேட்க மாட்டாங்க, சொந்தக்காரங்க யாருமே கிடையாது. இதை மீறி எப்படி அவன் கல்யாணத்தை நிப்பாட்டுறான்னு நானும் பார்க்குறேன். அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோன் அடிச்சு அந்த வார்த்தையை கூட அவன் சொல்ல மாட்டேங்கிறான். தலைவலி கால் வலின்றான். என்னமோ சொல்ற, நிறுத்தாம இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா வேலை முடிஞ்சுச்சு. எனக்கு சந்தோஷம் தான். போ, நீங்க கவலையே படாதீங்க, இந்த கல்யாணம் நிக்கவே நிக்காது. எங்கடி உன் பையன்? அவன் என்ன பண்ணுவான், உள்ளார உட்கார்ந்து அழுந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு வேலை என்ன இருக்கு? சந்தோஷமா வாழ்வான் அந்த பொண்ணு கூட. அதெல்லாம் போக போக மறந்து மாறிடுவாங்க, விடுங்க. சாப்பிட்டானா? அவன் சாப்பிட்டு தான் மறுவேளை பார்க்க போறான், போங்க. சரி, சோறாவது குடுறி. எங்க அவன் கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்டேங்கிறான். சரி கூட, நானாவது போய் கொடுத்துட்டு வரேன். நான் கொடுத்தா அங்க கிழிக்கலையா, இல்ல நீங்க கொடுத்தா மட்டும் கிழிச்சிருவானே? என்னமோ பண்ணுங்க, அங்கதான் இருக்கு, எடுத்து போட்டு கொடுங்க. சரி, நான் போய் கொடுத்துட்டு வரேன். போய் கொடுத்துட்டு வாங்க. டேய் சரி பரவாயில்ல விடு, எனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்ட போல, எனக்கும் ஒன்று கொடுத்துரு. நீ தானே காஃபி எனக்கு வேணான்னு. நான் சொன்னேன், இப்பதான் 2 வாங்கிட்டு வந்திருக்கல, ஒன்று கொடு. அது உனக்கு இல்லடா. அப்ப வேறையா இருக்குடா. எனக்கு தான்டா. 2 கப் காஃபியாடா? நான் 4 கப் கூட குடிப்பேன், உனக்கு என்ன? டேய் ஓவர் சீன் போடாத, ஒன்று கொடுறா. என்னால முடியாது. நீ இப்ப என்ன போய் கேன்டீன்ல வாங்கிக்கோ. உனக்கும் உன் தங்கச்சிக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லு. என் தங்கச்சி என்ன மாதிரி தான் இருப்பா. நானாடா வேணாம் போகும்போதே கேட்டேன், உனக்கும் வேணுமாடா? நீ தான் வேணும், அதனால நான் பாட்டுக்கு எனக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். வேணான்னு சொன்னாலும் வாங்கிட்டு வரணும்டா. வாங்கிட்டு வராங்க, நீ வேஸ்ட் பண்ணிட்டேனா? அதான் இருக்கே நீ, அப்புறம் என்ன குடிச்சிட மாட்டியான்னு? உனக்கெல்லாம் போனா போதுன்னு வாங்கிட்டு வந்தது இந்த பத்தியா என்ன சொல்லணும்டா. ஏண்டா சிவா 2 நாளா காலேஜ்க்கே வரல? நான் போன் அடிச்சேன், போன் எடுக்க மாட்டேங்கிறான். அவனுக்கு கொஞ்சம் காய்ச்சலாண்டா, தலைவலி, அதனாலதான் வரல. தலைவலியா? அவனுக்கு மட்டும் எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியலடா. அதானே எனக்கும் தெரியல, 2 நாளும் ஒரு மாதிரிதான் இருக்கான். சரிடா, இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு போவோம். ஆமாண்டா, இன்னைக்கு ஈவினிங் வீட்டுல போய் பாத்துட்டு வருவோம் என்னன்ட்டு. சொல்லுமா காவியா, என்ன இந்த பக்கம்? என்னடா கேட்டதுக்கு பதிலே வரல? என்ன இவளுக்கு காது கேக்குதா இல்ல காது கேட்காத மாதிரி நடிக்கிறாளா? அச்சச்சோ, என் தங்கச்சிக்கு காது அவுட் ஆயிருச்சா? என்ன இவ்ளோ பேசுமே ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறா? இங்கதான் இருக்காளா காவியா? என்னடா நடக்குது காவியா? கூப்பிட்டீங்களா? வா, எவ்வளவு நேரம் உன்னை கூப்பிட்டு இருக்கேன். வேற ஒண்ணு பத்தி யோசிச்சுட்டு இருந்தேனா, அதனால தான் நான் சாரிண்ணா. வேற ஏதோ யோசிச்சுட்டு இருந்த. அப்படி நம்ம யோசிச்ச இல்லனா சங்கீதா டல்லாவே இருக்காளா, அதானா? என்ன காவியா, காஃபி குடிக்கிறியா? இல்லாதி வேண்டாதி. இவ்வளவு நேரம் நான் கேட்டுட்டு இருந்தேனா எனக்கு தரலையா? அரமண்டால், நான் உன்கிட்ட கேட்டேன், நீ வேணும்னே வேணான்னு சொன்ன, அதனால தான் நான் வாங்கிட்டு வரல உனக்கு. ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸோட சண்டையே? இவன் கூட எல்லாம் மனுஷன் இருக்க முடியாதுமா. ஆமா, அப்படி என்னாச்சு சங்கீதாவுக்கு? அவ ஒரு பக்கம் யோசிக்கிறா, நாங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருந்தோம். சிவானா ஏன் வரலன்ற ஒரு தாட்லயே இருந்துச்சுனா. ஐயோ காவியா, எதுவும் நினைச்சுக்க வேணாம்னு சொல்லு சங்கீதாவை. இப்போ நாங்க போறோம், அவங்க வீட்டுக்கு போய் பாத்துட்டு வரலான்னு தான் இருக்கோம். பாத்துட்டு எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க. இவன் என்ன பிரச்சனை ஏதாவது இருக்குமா அப்படின்னு பயப்படுறா. அப்படியெல்லாம் ஒன்னும் ஆயிருக்காதுடா. சொல்லி புரிய வச்சாச்சுனா ஆனா கேட்க மாட்டேங்கிறா. நீ உண்மையாலுமே சங்கீதா பிரச்சனை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தியா? அண்ணா ஆமா. என்னடா என்ன பத்தி இப்படி சொல்லிட்டீங்களே? இல்லடா, சும்மா கேட்டேன். சரி அது நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா காவியா. சரி நான் போயிட்டு வரேன். பைடா. சங்கீதாவை கவலைப்பட வேணாம்னு சொல்லி ஈவினிங் அங்க போறோம், ஓகேவா? சரி நான் சொல்லிடுறேன். காவியா, உனக்கு என்னாச்சு? எதுக்கு ஆதி அப்படி பார்த்துட்டு இருந்த? முடியலையே, கண்ணை பார்த்தா என்னால முடியலையே. இது எப்போதும் வர ஃபீல் இல்லையே. காவியா, நம்ம படிக்கதான் செய்யணும், வேற எதுவும் பண்ணக்கூடாது. ஏது என் முன்னாடி நிக்கிறீங்க? முடியலையே, உங்க கண்ணை பார்த்தாலே நான் மயங்கிடுறேனே. உங்களுக்கு அது புரியுதா புரியலையான்னு தெரியல. நீங்க அன்னைக்கு காப்பாத்துனீங்களா, அந்த அன்னைக்கு உங்க கண்ணை பார்த்தனோடனே மயங்கினதான். முடியல. இதை மட்டும் போய் ஆதி ஆகிட்ட சொன்னோம், நம்ம அவ்வளவுதான். நம்மள தவச்சியே எடுத்துருவாடா. நமக்கு வந்த ஃபீலே என்ன ஃபீல்னு தெரியல, இதுல போய் அவகிட்ட வேற சொல்லியா? ஓகேப்பா, என்னடி ஃபீல் வந்துச்சு அப்படின்னு கேப்பா. நம்ம தெரியாதுன்னு அவ நல்லா அடி அடி நடிப்பா. இது தேவையா காவியா உனக்கு? அதனால என்ன பண்றோம், அப்படியே அமைதியா இருந்துடணும். எல்லாம் நம்ம நேரம், என்ன பண்றது? வாங்கப்பா நீங்களா. அம்மா சிவா இல்லையா? இவனுங்களே எதுக்கு இங்க வந்திருக்கானுங்க? நம்ம பையனுக்கு ஒரு நல்ல காரியம் நடந்துடக்கூடாது, வந்துருவானுங்க. சொல்லுங்கம்மா, சிவா இல்லையா? அவன் இப்பதான் ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துட்டு மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்கான்ப்பா. ஓ அப்படியாம்மா, ஓகேம்மா. என்னம்மாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா,
இல்லப்பா கொஞ்சம் காய்ச்சல் அதனாலதான் வந்துருவானுங்களே எங்க இருந்தாலும் சை. சரிம்மா நாங்க போயிட்டு வரோம்மா. போய் தொலைங்கடாதீங்களா. போயிட்டு வாங்க, காஃபி குடிச்சிட்டு போங்கப்பா. இல்லன்னா எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, நாங்க போயிட்டு வரோமா. சிவா எந்திரிச்சிட்டாங்கன்னா சொல்லுங்கம்மா. சரிடா. பரவாயில்ல தானம்மா இப்ப அவனுக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்லடா. நாளைக்கு அவனுக்கே நிச்சயம். நீங்களா வந்து அங்க உருப்பிடுமாடா. அடிக்கிறதுக்கு தான் நீங்களா பாப்பீங்கடா. உங்களுக்கு இங்க நடக்கிற எந்த விஷயமும் தெரியக்கூடாதுன்னு தான் நான் பேசிட்டு இருக்கேன். இல்லாட்டினா இந்நேரம் நீங்க வீட்டை விட்டு வெளியில போகலான்னு சொல்லியிருப்பேன். சரிம்மா நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க தம்பி. முதல்ல இவனை சொல்லணும். ஃப்ரெண்டை போடுறானே இந்த மாதிரியே பிடிச்சி வைப்பா. உடனே சொன்னா உடனே அந்த இதை நிப்பாட்டுறதுக்கு தான் பிளான் போடுவானுங்க. அம்மா அப்பா பேச்செல்லாம் எதுவும் கேட்கறது இல்ல. உடனே இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பானுங்க. இவனுங்களுக்கு தெரியவே கூடாது. இருந்துச்சு அவ்வளவுதான். இவனுங்களாம் வந்து அப்படியே நிப்பாட்டிடுவானுங்க. நிச்சயம் முடிஞ்சா மட்டும் போதும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் இவனுங்களுக்குலாம் தெரிஞ்சா என்ன தெரியலனா என்ன. அம்மா அப்பா எல்லாம் என்ன வளர்த்து விட்டுருக்காங்கன்னு தெரியல. ஒரு பையனா இருந்தா காதலிக்க கூடாது, இதெல்லாம் சொல்லி இவனுங்களுக்குலாம் வளர்க்கணும். இவனும் ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கான் பாரு. இவனுங்க உடனே தங்கச்சி தங்கச்சின்னு குதிச்சுட்டு வந்துருவானுங்க. அப்படியே கூடவே பிறக்கலையே ஆனா தங்கச்சியா. இவனுங்க மனுஷனுங்களா? இவனுங்களுக்குலாம் தெரியக்கூடாது. நம்ம பாட்டுக்கு நிச்சயம் முடிச்சுட்டு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான். தெரிஞ்சா அவ்வளவுதான்டா. என்னால முடியல சங்கீதா, சொல்லவும் முடியாம என்னால முடியல சங்கீதா. மனசுக்குள்ளேயே எவ்வளவு அழுகிற சங்கீதா. சொன்னா உன்னை கொன்றுவாங்களோன்னு பயமா இருக்கு சங்கீதா. இந்த கல்யாணத்தை என்னால நிப்பாட்டவும் முடியல சங்கீதா. ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை சங்கீதா. சிவா உங்களுக்கு என்ன சிவா ஆச்சு? ஏதோ நடக்குதானா என்னன்னு புரியல சிவா. என்கிட்ட கூட அப்படி என்ன சிவா சொல்லாத விஷயம் எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க சிவா. நானும் ஃபேஸ் பண்றேன். ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்களை கிட்டத்தட்ட 3 நாளா பார்க்க கூட இல்லை சிவா. வீட்டுக்கு வந்தா அம்மா அப்பா ஏதாவது நினைச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு சிவா. என்னால முடியல சங்கீதா. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு கூட எனக்கு தெரியல சங்கீதா. எங்கடா இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண ஒன்னு கொன்றுவாங்களோன்னு பயமா இருக்கு சங்கீதா. உன்கிட்டயும் சொல்ல முடியாம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்ல முடியாம ரொம்ப தவிக்கிற சங்கீதா. நம்ம 2 பேரும் ஏன் பார்க்கணும், ஏன் காதலிக்கணும், அப்புறம் ஏன் இப்படி பிரிக்கணும்? என்னோட மனசு அம்மா அப்பாவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க சங்கீதா. என்னால உன்னை பார்க்காமலே இருக்க முடியல சங்கீதா. சிவா என்னால உங்களை பார்க்காம இருக்க முடியல சிவா. ஐயோ சங்கீதா. டேய் நீ இன்னும் அழுந்துகிட்டு தான் இருக்கியா? நீ என்னதான் தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் உனக்கு அவ கிடைக்க மாட்டாடா. அழுது அழுது கண்ணீரை வேஸ்ட் பண்ணாத. நீங்க சொல்றதுதான் எல்லாம் கேக்குறீங்களே, நான் அழுகவாது விடுங்கம்மா. சும்மா சங்கீதா சங்கீதா நடந்துட்டு இருக்காத. அவ இங்க வரமாட்டா. அம்மா என்னை விட இங்க நான் பாட்டுக்கு தானே உட்காந்துட்டு இருக்கேன். உங்ககிட்ட ஏதாவது வம்பளு தானம்மா? அப்புறம் ஏம்மா என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டே இருக்கீங்க? ஆமா நாளைக்கு நிச்சயத்தை வச்சுட்டு இன்னைக்கு அழுந்துகிட்டே இரு. நீ அழுந்துட்டு இருக்கத நாங்க பாத்துட்டு இருக்கோம். அம்மா ஏமா இப்படி பண்றீங்க? இதுல எனக்கு பொறுக்கலன்னு சொல்லிட்டு ஆனா விடுறீங்களா? பிளாக்மெயில் பண்ணிட்டீங்க. நீ மட்டும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுன. சும்மா பேச்சுக்கு சொல்றது மட்டும் நினைச்சுக்காத. உண்மையாலுமே அந்த விஷயத்தை செஞ்சிருவேன், ஞாபகம் வச்சுக்கோ. அம்மா நீங்களும் ஒரு பொண்ணுதாம்மா, ஏமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அவளோட மனசை? நான் ஒரு பொண்ணோ பையனோ என்னெல்லாம் அவ மனசை புரிஞ்சுக்க முடியாதுடா. இனி ஏதாவது பேசுனேன்னு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் பாத்துக்கோ. சொன்னதை மட்டும் செய். இந்த உட்காந்துட்டு கண்ணீரை விட்டுட்டு இருக்கிறது இந்த வேலையெல்லாம் இங்க ஆகவே ஆகாது. நீ என்ன அழுந்துட்டு இருந்தாலுமே நீ நினைச்சது இங்க நடக்காதுடா. சிவா என்ன சிவா பண்றீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சிவா. போன் அடிச்சா எடுக்கவும் மாட்டேங்கிறீங்க. எனக்கு பயமா இருக்கு சிவா. இன்னைக்கு எப்படி ஆதியனவோ பிரபாவனவோ உங்களை பார்க்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் சிவா. நாளைக்கு ஒரு நாள் நான் நீங்க வருவீங்கன்னு நான் நம்புறேன் சிவா. கண்டிப்பா நீங்க வருவீங்க சிவா. ஏன் கடவுளை நான் நினைச்சது எதுவுமே நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க. சின்ன வயசுல அம்மா அப்பா வேணும்னு எனக்கு கொடுக்கல. சிவா தான் எல்லாம் இருந்தா அதையும் ஏன் சாமி பிரிக்கிறீங்க? ப்ளீஸ் சாமி எங்க 2 பேர்த்து பிரிச்சிடாதீங்க. எனக்கு பயமா இருக்கு சாமி. அங்க ஏதோ நடக்குதோன்னு எனக்கு தோணுது கடவுளை. ஒன்னும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு எதுவும் இருக்காதா, எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோங்க கடவுளை. போதும் அழுந்துட்டு இருந்ததுலாம் வா. நான் வரலம்மா, நீங்க போங்கம்மா. இந்த வீட்டுல உட்காந்து அழுகிறதுக்கு கூட இடம் இல்ல. ரொம்ப அழுகாத, வா மரியாதை வெளியில வந்து மரியாதையை சாப்பிட்டு போ. இப்படியே அழுந்து எல்லா சத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு நாளைக்கு வந்து நிக்காம போற வந்து சாப்பிட்டு போ. உங்களுக்கு என்ன, பிள்ளைக்கு என்ன நடந்தா என்ன? அந்த நிச்சயம் தானே நடக்கணும். கண்டிப்பா அந்த நிச்சயம் நடக்குமா? அந்த கடவுள் பாத்துக்குவார் எல்லாமே. என்னெல்லாம் இந்த கௌரவத்தெல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுடா. நீ என்னதான் நீலக்கண்ணீர் வச்சாலும் இந்த கல்யாணம் நடக்க போறதுதான். இருக்கட்டும்மா, உங்களுக்கு உங்க கௌரவம் தானே முக்கியம். இருக்கட்டும், அதையே கட்டி கடைசி வரைக்கும் வாழுங்க. நீ என்னதான் நீலக்கண்ணீர் வச்சாலும் இந்த கல்யாணம் நடக்க போறதுதான்டா. நான் நடத்தி வைப்பேன்டா. உங்க ஃப்ரெண்ட் இப்பதான் வந்துட்டு போன. அவன் தூங்கிட்டு இருக்கான்னு சொன்ன. ஏதாவது அவங்க கிட்ட சொன்னேன் அவ்வளவுதான் பாத்துக்கோ. அதான் சொல்லக்கூடாதுன்னு பிளாக்மெயில் பண்ணிட்டீங்களே, அப்புறம் என்னம்மா? நான் என் சங்கீதாக்காகியாவது யார்கிட்டயும் சொல்லாம இருப்பேம்மா. சும்மா சங்கீதான்னு சொல்லிட்டு இருக்காது. எனக்கு இரிட்டேட் ஆகுது. எனக்கு ஆகலம்மா. எடுத்து பேசிட்டு இருக்காதடா. வந்து சாப்பிட்டு போடா. எனக்கு சாப்பிடணும்னு சொல்லும்போது நான் வந்து சாப்பிட்டுக்குவேன். நீங்க போங்க. ஒண்ணு என் மேல பாசம் இருக்க மாதிரி யாரும் நடிக்க வேணாமா.
வந்து சாப்பிட்டு போனா அதை மட்டும் செய், வேற எதுவும் பேசாத. போங்கம்மா பேசாம. கண்டிப்பா அந்த கடவுள் என்னையும் சங்கீதாவையும் சேர்த்து வைப்பாருமா. கண்டிப்பா நீங்க என்னையும் சிவாவையும் சேர்த்து வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் சாமி.